கேப்டன் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல விருதாச்சல சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளரும் விருதாச்சலத்தோட கழக துணை செயலாளருமான அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நம்மளோட பேச இணைஞ்சிருக்கார். வணக்கண்ணே. வணக்கம் அண்ணன். கேள்வியா என்னன்னாக்கா, தேமுதிகவுக்கு 10 இடங்கள் ஒதுக்கி இருக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் அந்த 10 தொகுதியில முக்கியமா விருதாச்சலத்துல புரட்சி அன்னியார் அவர்கள் களமிறங்குறாங்க. இது எந்த அளவுக்கு தேமுதிக தொண்டர்களும் சரி விருதாச்சலத்து மக்களுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குண்ணே? விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதி என்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு புதிதல்ல. கேப்டன் அவர்கள் 2005ஆம் ஆண்டு மதுரையிலே கட்சியை துவங்கி 2006ஆம் ஆண்டு முதலில் கண்டெடுத்த தொகுதி விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதி. அந்த விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா முதல் வெற்றியவே அவர் கண்ட தொகுதி அது விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி. அதனால விருதாச்சலம் தொகுதி என்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு புதிதல்ல. ஆனா விருத்தாச்சலம் தொகுதி நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி 2 வாட்டி தேமுதிக வென்ற தொகுதி. இப்பயுமே கேப்டனோட செல்வாக்கு அப்படியே இருக்கா? 2006ல கேப்டன் அவர்கள் எந்த எழுச்சியோட மக்கள் வரவேற்றாங்களோ அதே போலவே இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நம் கூட்டணி அமைத்த பிறகு அதே எழுச்சி அதே வரவேற்பு மக்கள் மத்தியில அதை விட இன்னும் அதிகமாகவே அதிகரிச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். அதை விட இப்ப பல மடங்கு அதிகரிச்சுதான் இருக்கு. அதுவும் முதலமைச்சருடைய சாதனைகள் தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைந்த பிறகு ஏற்கனவே இருந்த செல்வாக்கை விட இப்ப செல்வாக்கு கூடிதான் இருக்குது. 100% நமக்கு வெற்றி உறுதிங்கிறத மக்களுடைய முகத்துல பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியில நம்மளால உணர முடியுது. கூட்டணி கட்சியை சார்ந்தவங்களும் சரி பொதுமக்களும் சரி இந்த கூட்டணியை மனதார வரவேற்கிறாங்க. இந்த கூட்டணி அமைஞ்சதை எல்லாரும் உற்சாகமா கொண்டாடுற மாதிரி ஒரு சூழலை நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. நம்ம டீ கடையா இருந்தாலும் சரி, பொது இடத்துல பஸ் ஸ்டாண்டா இருந்தாலும் சரி, இல்ல வணிகர்கள் மத்தியில வியாபாரிகள் மத்தியில யாராக இருந்தாலும் இந்த கூட்டணியை வரவேற்கிறாங்க. ரொம்ப நன்றி. நமக்கு எழுச்சி தான் கூடியிருக்க தவிர வீழ்ச்சிங்கிற மாதிரி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கதாகவும், விருதாச்சலத்துல அவங்க வன்னியர் சமூகத்துக்கு ரொம்ப ஆதரவா இருக்கிற மாதிரியும் காட்டுற மாதிரியும் ஒரு பிம்பம் இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? விருதாச்சலம் தொகுதியில எப்போ கேப்டன் அவர்கள் காலடி எடுத்து வச்சாங்களோ அப்பையில இருந்தே விருதாச்சலத்துல பாமக கோட்டைங்கிறதெல்லாம் உடஞ்சி போச்சு. பாமக கோட்டை என்பதற்கெல்லாம் இப்போதைக்கு அதுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு சூழலே இப்போதைக்கு இல்லை. இப்ப பலதரப்பட்ட மக்களும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி என்பதெல்லாம் அந்த மாயை, அதெல்லாம் ஒரு பிம்பம், அதெல்லாம் இப்போதைக்கு உடஞ்சி போச்சு. அந்த மாதிரி சூழலே இப்போ சூழ்நிலைக்கு கள நிலவரத்துல இல்ல. இப்போதைக்கு அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் முதலமைச்சருடைய செயல்பாடுகள், முதலமைச்சருடைய நலத்திட்டங்கள், கேப்டன் மீது வைத்திருந்த மக்களுடைய அந்த பார்வை எல்லாமே திரும்பிடுச்சு இப்போதைக்கு. இப்ப கள நிலவரத்துல விருதாச்சலம் தொகுதியில என்ன கள நிலவரம்? கூட்டணி கட்சிகளோட எந்த அளவுக்கு இணைப்பா இருக்காங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எப்போது தேசிய முற்போக்கு திராவிட கூட்டணி அமைத்ததோ அன்றே அன்னியார் அவர்கள் தான் விருதாச்சலம் தொகுதியில நிற்பாங்கன்றது முடிவாகி போன ஒன்று. வெல்வோம் என்ற மனநிலைக்கு அனைவருமே வந்துட்டாங்க. அதனால வெற்றி உறுதி, வெற்றி உறுதி. விருதாச்சலம் தொகுதியை கேப்டன் அவர்கள் எப்போது 2006ல வென்றெடுத்தாங்களோ அதே நிலைமைதான் இன்று மக்கள் மத்தியில அன்னியார் அவர்களுக்கும் திரும்பி இருக்கு. அன்னியார் அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று 100%. ரொம்ப நன்றிண்ணே.